திரு ஷியாம், இது நீண்ட நாட்களாக பேசப்படக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் தான். ஆனால் இப்போ கர்நாடகாவில் அது ஒரு நடைமுறைப்படுத்த போகிறோன்னு அரசாங்கம் முடிவெடுக்கிற போது அது குறித்த விவாதமும் வருது. இது எவ்வளோ தூரம் சாத்தியப்படும்? இதில் உங்கள் பார்வை என்ன? கர்நாடக அரசு 2020 இதே மேட்டரில் அடி வாங்கியிருக்கு. கேஎம் நஞ்சுண்டப்பா ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா அந்த சுப்ரீம் கோர்ட்டில் அவங்க அதை ரத்து பண்ணிட்டாங்க. என்ன காரணம்னா கான்ஸ்டியூஷனோட பல ப்ரொவிஷன்ஸுக்கு அது வயலேட் பண்ணும், இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்டை வயலேட் பண்ணுங்கிறது சொல்லப்பட்ட காரணம். ஆனால் மாநில அரசுக்கு இப்படி சொல்வதற்கான உரிமை இருக்கிறதா, தார்மீக உரிமை இருக்கிறதாங்கிறது கணேஷ்குமார் கேள்வி. உரிமை இருக்கிறது என்பதுதான் என் கருத்து. என்ன காரணம்னா இயல்பாக ஒரு மாநில அரசு தன் மாநிலத்தில் இருக்கிறவங்களுக்கு அதிகமான வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டும். இந்த ஒரு பாயிண்ட் தான். தனியார் துறையிலிருந்து ஒரு பார்வை என்ன முன்வைக்கிறாங்கன்னா, அரசாங்கம் வேலை வாய்ப்புகளை அதிகமாக உருவாக்கி அந்த மக்களுக்கு தர வேண்டும், அதுல மாற்று கருத்துல. அந்த வேலை வாய்ப்புகளை குறையும் போதுதான் தனியார் துறைக்கு இவங்க வர்றாங்க. அப்ப ஒரு காம்படிட்டிவான செக்டார்ல எங்களால எப்படி சர்வை பண்ண முடியுங்கிற ஒரு கேள்வி முன்வைக்கிறாங்க. திமுகவும் தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கு, அமமுகவும் தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கு. இன்னைக்கு கூட டிடிவி அது குறித்த ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அடிப்படையான பிரச்சனை இதுல என்னன்னா, சிங்கப்பூர் மாதிரி சிறிய நாடுகள்ல இது சாத்தியப்படுது. இப்போதும் இந்த சிஎன்டி இவங்க சிங்கப்பூரியன்ஸுக்கு தான், வேற யாரும் வர முடியாது. ஸ்பெஷல் ஜாப், அதாவது மேனேஜரியல் இல்லைன்னா ஒரு ஜெனடிக்ஸ் மாதிரியான ஜாப், அதுக்கு அவங்க வெளிநாட்டுல இருந்து ஆள் எடுக்கிறாங்க. இந்தியா மாதிரி ஒரு நாட்டுல கான்ஸ்டிடியூஷன் அதை அலோவ் பண்றது இல்லை என்பதுதான் இதோட உண்மையான பிரச்சனை. அப்போ தமிழ்நாட்டில் இதை நம்ம ட்ரை இருக்கிறோம், இதற்கு முன்பு ட்ரை பண்ணிருக்கோம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி காலத்துல இதை ட்ரை பண்ணிருக்கோம். ஆனா மெட்ராஸ் ஹைகோர்ட் குவாஷ் பண்ணிருச்சு, அந்த ஆர்டரை குவாஷ் பண்ணிருச்சு. அப்போ ஒட்டு மொத்தத்துல இது என்ன பிரின்சிபிள்னா, மாநில அரசுகள் பல நேரங்கள்ல ஓட்டு வங்கி அரசியலுக்காக இதை பண்றாங்க. அரசு இப்ப ஏன் பண்ணுது? அவங்களுக்கு ஏற்கனவே மகரிஷி வால்மீகி ஸ்கீம்ல அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கு, அவங்க கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியல. இதனால இது ஒரு பொலிட்டிக்கல் பாயிண்டா அவங்க எடுக்கிறாங்க. ஒரு ட்வீட் வாபஸ் வாங்குறாரு. இன்னும் சொல்ல போனால் அது 100% அப்படின்னு போட்டுட்டு அப்புறம் அது 70%ன்றதுனால அந்த குழப்பத்துல அந்த ஆனா இதை எதுக்க முடியாது மொத்த கட்சிகள் எடுத்து அவங்க கருதுவாங்க. ஓகே, இல்ல ஆனா இது ஒரு டைவர்ஷன் பாலிடிக்ஸ் தான் சொல்றீங்க. இது மடைமாற்றக்கூடிய ஒரு உத்தியோகம் அதை பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறீங்களா? அப்போ மாநில அரசுக்கான உரிமை இருக்கிறதுங்க, மக்களும் அதை விரும்புவாங்க, சட்டம் தடுக்குது. ரைட் சார், பேசலாம். முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். திரு தமிழ்மணி அவர்கிட்ட பேசிட்டு மணியரசன் அவர்கிட்ட வரேன். இதை ரெண்டு விதமாக எப்படி பார்க்குறீங்க? ஒரு வழக்கறிஞரா சட்டம் அப்படிங்கிற விஷயத்துலையும், இன்னொன்று இந்த அப்ரோச் இது சரியா அல்லது இது எப்படி நடைமுறையில் இருக்கும் அப்படின்னு பார்க்குறீங்க? சார், ரெண்டு ஒரே மாதிரி தான் நான் பார்க்குறேன். அதில் பெரிய வித்தியாசங்கள் இன்னும் நீங்கள் தாண்டி தர்மம்னு கூட வார்த்தையை சொன்னால் கூட நான் அப்படி தான் மூணு ஒன்றா பார்க்குறேன்னு சொல்லுவேன். இது நிச்சயமாக செல்லாதுன்னு சுப்ரீம் கோர்ட்டில் முதலே சொல்லிடுச்சு. இப்போ சகோதரர் கூட சொன்னார், அது உண்மைதான். அவங்களுக்கு நிச்சயமாக தெரியும், எனக்கு தெரிஞ்சதை விட 1000 மடங்கு. ஆனால் அவர்கள் மக்களை கவர்வதற்காக ஏதோ ஒரு வியாபாரம் செய்ய வேண்டும், வாய் வியாபாரம் ஒன்று. இதை கவர்னர் கையில் போட மாட்டேன்னு சொன்னார்னா மத்திய அரசாங்கத்தை அட்டாக் பண்ணுறதுக்கு ஒரு அரசியல் ஹெட்டு கிடைக்கும், உங்களுக்கு சொல்லி திட்டலாம். 3, இது ஒரு பிரைவேட் எம்ப்ளாய்மெண்ட். அவன் யாரை வச்சுக்க, அவன் மேனேஜ்மெண்ட். சரி, அரசாங்க மேனேஜ்மெண்ட்டை டேக் ஓவர் பண்ண முடியாது. ஓகே, இந்நாளை வேலைக்கு வைக்கணும், இந்நாளை வைக்கக்கூடாதுன்னு ஒரு அரசாங்கம், மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கம் யார் முதல் போடுறாங்களோ அவங்களுக்கு இருக்கக்கூடிய உரிமைங்கிறீங்க. அது சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சு. சரி, அவன் பிரைவேட் எம்ப்ளாய்மெண்ட்ல நீ போய் சொல்ல முடியாது, இன்ன ஜாதி, இன்ன கேட்டகரி, இன்னது படிச்ச வச்சுக்கொண்டு கூட நீ சொல்ல முடியாது. ஓகே சார், டிப்ளமா போதும்னு ஒரு பிரைவேட், நான் கேஸை நடத்திருக்கேன். ஒரு மேனேஜ்மெண்ட் முடிவு பண்ணிடுச்சுன்னா, இன்ஜினியரிங் டிப்ளமா முடிவு பண்ணிடுச்சுன்னா அரசாங்கத்தில் அதுக்கு பிஇ கரெக்ட். ஓகே, உனக்கு இருக்குன்னு வர்றான் வச்சுக்கோ. இங்கே நீ போய் பிரைவேட்டில் அவன் கொடுக்குற சம்பளத்துக்கு அவனுக்கு டிப்ளமா போதும்னு சொல்கிறான், அவன் பார்த்துக்குவான். ஒருவேளை நாளைக்கு இது ஒரு பேன் இண்டியா லெவலில் மத்திய அரசாங்கம் என்னென்ன மத்திய அரசாங்க ஜாப்ல மட்டும் என்னென்ன மதங்கள் என்ன பர்சன்டேஜ் இருக்கோ அதை கொடுத்தா நம்ம ஏற்றுக்குவோமா? எங்கள் ஜாப் மத்திய அரசு ஜாப், சரி, இவர்களுக்கு 18% மைனாரிட்டி, இவங்களுக்கு 82% கொடுத்தால் அது நாம் ஏற்புடையதாக இருக்குமா? ஒன்று. ஏன் திருப்பூர் மட்டும் இல்லை சார், தயவு செஞ்சு என் கூட வாங்க, ஒரே ரோட்டில் 3 முடிவெற்ற கடை அவங்க தான் வச்சிருக்காங்க, அவங்க தான் வெட்டுறாங்க.
நீ ஏதோ பெரிய தொழிற்சாலை வேணாம், வேடவே வேண்டாம். ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சு சலூன் வரைக்கும் எல்லா இடங்களையும் அவங்க இருக்காங்க. வந்துட்டாங்க. நான் ஒரு இடத்துல ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஒயிட் வாஷ் பண்ணுறதுக்கு சில லட்சம் ரூபாய்க்கு நான் அந்த பிரசிடண்டாக இருந்து கொடுத்தேன். சரி. பெருமாள்னு ஒரு பேர்னு இருக்கார். சரி. மறுநாள் காலில் பார்த்தா ஒரு 4 பீகார்காரங்க வந்து நிற்கிறாங்க. பெருமாள், என்ன பெருமாள், உங்ககிட்ட தானே கொடுத்தேன். ஆமாம் சார், ஏன் ஆள் தான். என்னையா பிரச்சனை உனக்கு? ஒரு இது நடந்து கொஞ்சம் காலம் ஆயிடுச்சு. ஒரு ஆர்வத்தில் கேட்டேன், உண்மையை சொல்லு பெருமாள், நீ அப்போ என்கிட்ட இவங்களை கொண்டாட அவங்கள கொண்டாடுன்னு சொல்லி இல்லையா? நீ தானே வரேன்னு சொன்ன, அடிப்பேன்னு சொன்ன. வரவே இல்லை பெருமாள். ஓகே. அந்த 4 பேர் 6 பேர் அனுப்பிச்சார தவிர பெருமாளுக்கு சம்பந்தம் கிடையாது. காசு வாங்க மட்டும் என்கிட்ட வருவார் பெருமாள். கேட்டேன், சார் உங்களுக்கு அனுபவம் இல்லை, நம்ம ஆள்களை வச்சால் 4 நாளைக்கு ஒரு நாள் லீவு போடுறான், ஒரே பாட்டியை 4 தடவை கொண்டு விடுறான். பாட்டி செத்து போச்சுங்கிறான். எந்த பாட்டினா அந்த பாட்டி தான். உள்ள வந்த உடனேயே ஒரு கொடியை நட்டு ஒரு யூனியன் ஆரம்பிக்க முடியுமா? 7 பேர் இருந்தால் போதும், உங்களுக்கு தெரியும். வேலை யூனியனுக்கு 7 பேருக்கு மேலே வேண்டியதில்லை. பெயிண்ட் அடிக்கிறேன். ஆமாம், பெருமாள் சொன்னதுன்னு நான் பெருமாள் இருக்கார் உயிரோட. ஓகே. அதனால் நாங்கள் அதை அனுமதிக்கு எங்களுக்கு வேலை நடக்கணும். சரி. உங்கள்கிட்ட 3.5 லட்சம் ரூபாய்க்கு பேசுகிறேங்க சார், 2 மாதத்தில் அடிச்சு தரேன், அடித்து கொடுக்கணும் சார், அவ்வளோதானே தவிர இதை உள்ள அவங்கள விட்டோம்னா. சார், நீங்கள் உங்களுக்கு நினைவுக்கு நான் சமீபத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி, சமீபம்னா சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு ஹாஸ்டலில், ஒரு இன்ஜினியரிங் கல்லூரியுடைய ஹாஸ்டலில் பிரச்சனையாவது, வடமாநில தொழிலாளர்கள் தான் வர்றாங்க, அங்கே மாணவர்களுக்கு அவங்களுக்கு பிரச்சனை ஆகுது. இதெல்லாமே வந்து யார் வந்தாலுமே 10 பேர் ஒன்றா சேர்ந்துட்டா அங்கே போராட்டமோ அல்ல உரிமை குரலோ எல்லாம் வரதானே செய்யுது. தமிழர்கள்னு இல்லையே, வெளி மாநிலத்திலேருந்து வந்தாலும் வெளிநாட்டிலேருந்து வந்தாலும், இல்லை நீங்கள் ஃபாக்ஸ்கான் எடுத்துக்கோங்க, அங்கே என்னாச்சு, எல்லா தொழிலாளர்களும் இருந்தாங்க, போராட்டம் நடந்தது தானே சார். நான் வித்தியாசத்தை கவனிங்க. உள்ளூரில் என்னுடைய பலம் வேறு, ஓகே, வெளியூரில் என்னுடைய பலம். இதை நீங்கள் ஒத்துக்கலைன்னா நான் பேசவே விரும்பலை, வேஸ்ட் ஆஃப் டைம். ஒரு தமிழ்மணி சொல்றீங்க, இருக்கக்கூடிய சிக்கலை சொல்றீங்க, நடைமுறை தாங்க பேசிட்டு இருக்கோம் சார். நான் ஒன்றும் லெக்சர் கொடுக்க வரல சார். இங்க தமிழ்மணிங்கிற தமிழனுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற 100 சொந்தக்காரர் இருக்கா, எனக்கு என்ன விட மாட்டான். நான் தப்பு பண்ணாலும் ஜாமீன் எடுப்பான். ஒரு வெளிநாட்டிலிருந்து வர்றவன் பயப்படுறானோ, ஓகே, எந்த வேலையோ அந்த வேலையை செய்வோம், வீட்டுக்கு போவோம், நம்ம தொடர்ந்து பார்க்கிறேன். இது தமிழ்நாடு அந்த நாடுன்னு வித்தியாசமாகவே. இன்னொரு கேள்வி இருக்கு. நீங்க வந்து ஒரு முதல் போடக்கூடிய ஒரு முதலாளி வந்து போய் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றோம். ஆனா ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் இங்க வருது, எம்என்சி வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு பல சலுகைகளை அரசாங்கம் கொடுக்குது. எந்த மாநில அரசாங்கமும் தருது, மத்திய அரசாங்கம் தருது. அப்ப அந்த சலுகைகளை கொடுக்கறதுல இதை ஒரு கண்டிஷனா ஏன் போட முடியாது? கூப்பிட்டுக்கிட்டே வர்றாங்க போய், நீங்க சலுகை இல்லை எங்க ஊருக்கு வந்து காரணம் அவன் அவ்வளவு டாக்ஸ் இவங்களுக்கு சம்பாரிச்சு கொடுக்குறான். தயவு செஞ்சு டிஸ்பியூட்டபிள் சார். எவ்வளவு சம்பாதிக்கிறான், அவன் எவ்வளவு சம்பளம் கொடுக்குறான் சார், ஏன் போய் கூப்பிட்டுக்கிட்டு வர்றாங்க சார்? நான் கூப்பிட்டு வர்றாங்க, நீங்க ஒத்துக்குவீங்க, அதை மறுக்க மாட்டீங்க. வேற மாதிரி சொல்லட்டுமா உங்களுக்கு புரியுற மாதிரியே, எல்லாருக்கும் தெரியுற மாதிரி. வெஸ்ட் பெங்காலில் டாட்டா போய் கார் கம்பெனி வச்சான், எல்லாருக்கும் தெரியும். மாட்டேன் போ. ஆமாம். குஜராத்துக்கு போனால் வச்சான். என்ன சார் ஆச்சு? எனவே நீங்கள் சொல்லுகிற காரணங்கள் எல்லாம் மேல்படியான காரணங்களே தவிர, ஓகே, அவன் கம்பெனியை மூடிடுவான். சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டான். அதையே ரைட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் நீ எடுத்துட்டீன்னா அவனை கம்பெனி நடத்தினா அங்கே கேட்க முடியாது. இது முதல் கட்ட கருத்தை எடுத்துக்க.